ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை நேரடியாக கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். அது வாட்ஸ்அப் லிங்க் தான். அந்த லிங்க் டச் பண்ணிங்கனாலே கேட்லாக் மாதிரி இருக்கிறது ஓப்பன் ஆகும். அதில் அவைலபிள் ப்ராடக்ட், ஏற்கனவே இருக்கிற அவைலபிள் ப்ராடக்ட் ஃபுல்லாக வரும். அதில் பிக்சரு, அதோட ப்ரைஸு, இந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு தான். நல்ல கனமான ஒரு பூஜை பிளேட்டு, மேலேயும் கீழேயும் நல்லா கம்பி கொடுத்து நல்லா மடக்கி விட்டு திருத்தமாக இருக்கக்கூடியது. அர்ச்சனை பிளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸு, 8.5 இன்ச்சு சைஸுக்கு 2.5 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. வெயிட் வந்து 1 கிலோ கிட்ட இருக்கும். வெயிட் கூட ஹெவி வெயிட் உள்ளது. இது 900 கிராம் இருக்கக்கூடியது வெயிட்டு. இது வந்து 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 1900. அடுத்தா பார்க்குறது 2 முளைப்பாரி தான். இது வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்குது. அதாவது வந்து நல்ல குழியாக இருக்கக்கூடிய ஒரு முளைப்பாரி. நல்ல மணி பிளான்ட் எல்லாமே வச்சு வளர்க்குறதா, ரெகுலராகவே வளர்க்குறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முளைப்பாரி மாதிரி இருக்கிற சமயங்களில் முளைப்பாரி போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு. ஒரு பீஸ் வந்து 1100 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 2 செட்டாக வேணும்னா 2200 ரூபான்னு வாங்கிக்கலாம். தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் வந்து 1100 ஃபார் ஈச். அடுத்த பார்க்குறது வந்து முறிக்கரண்டி தான். இது 4 கரண்டி இப்போ செட்டாக அப்படியே பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் அந்த மாதிரி செட்டாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி செட்டாக கிடைக்கிறது இல்லை. முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணி தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக உங்களுக்கு கஸ்டமருக்கு நல்லா கரெக்டான இதில் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம சேகரித்து தான் போடுறோம் வீடியோவில். 4 பீஸ். இது 4மே ஒரு பெருசு வந்து 1 அடி சைஸ் உள்ளது, சின்னது வந்து 10 இன்ச்சு சைஸ் உள்ளது. இது 4ம் 2200 ரூபா, 2200 ஃபார் 4 பீசஸ். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான். நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்கு முன்னாடி மாவிளக்கு குண்டான் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. மாவிளக்கு குண்டா மாதிரி அதே சைஸில் இருக்கக்கூடியது தான். நல்ல பளபளப்பாக இருக்கவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரெண்டுமே நல்ல சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு, பெருசு வந்து 4 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸு, சின்னது வந்து 3 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு. ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க போகிற மாதிரியான இருக்கக்கூடியது. 1500 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 1500 ஃபார் 2 பீசஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு 4 பித்தளைகள் இருக்கக்கூடிய ஒரு 4 கிண்ணம் தான். கிண்ணம்னா நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய கிண்ணம். இதுவுமே சின்ன அந்த மேலே வரும்பெல்லாம் கம்பி கொடுத்து மடக்கி விட்ருக்கோம். சின்ன சின்ன பர்பஸ்க்கு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு, இல்லை சின்னதாக ஏதாவது கொஞ்சம் வெஞ்சன மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 4ம் 2.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸு. 4ம் 1000 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1000 rupees ஃபார் 4 பீசஸ். அடுத்த பார்க்குறது ஒரு பன்னீர் சொம்பு தான். இது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பன்னீர் சொம்பு, நிக்கல் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. 1200 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. நல்லா சின்ன சைஸ் கிடைக்கிறது இல்லை. பெரிய பன்னீர் சொம்பில் ரொம்ப பெரிய பெரிய சைஸ்லாம் கிடைக்கும். இது வந்து ரொம்பவே சின்ன சைஸு. ரொம்ப பார்த்தது எல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான். நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1200 ரூபா, 1200ங்க. 7 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பன்னீர் சொம்பு. அடுத்தா பார்க்குறது ஆப்பிள் தூக்கு தான். ஆப்பிள் தூக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, கிடைக்க போட்டுட்ருக்கோம். இது வந்து இதுவும் நல்ல இன்றைக்கி போட்டிருக்க எல்லா பொருளுமே அந்த ஒரு நம்ம விரல் தெரிகிற அளவுக்கு பளபளப்போடு இருக்கக்கூடியது. அந்த காலத்து பொருட்கள், ஆனால் எல்லாமே கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்து நம்ம கை மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு முள்ளையும் அதே மாதிரி ஈயும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் உள்ள வெள்ளி பூச்சி. சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1.25 லிட்டரு கெப்பாசிட்டி. 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1600ங்க. இது மாதிரியான பொருட்கள் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பார்த்து தான் வாங்கிட்டு வரோம். அடுத்த பார்க்குறது ஒரு கேரளா விளக்குன்னு சொல்லக்கூடியது, அந்த டைப்பில் இருக்கக்கூடியது. இதுவுமே எல்லாமே செட்டியை விட்டு இது தான். இது வந்து உங்களுக்கு 1300 ரூபா, 1300ன்னு விலை கொடுக்குறேங்க. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 11 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. அடுத்த பார்க்குறது ஒரு காஃபி ஃபில்ட்ரு தான். பித்தளை இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு. இது நல்ல பெரிய சைஸ் காஃபி ஃபில்ட்ரு. ஒரு 1/2 லிட்டர்கிட்ட டிகாஷன் எடுக்க முடியும். அது உங்களுக்கு 1/2 லிட்டர்கிட்டனா உங்களுக்கு எப்படியும் ஒரு 10-15 பேருக்கு நம்ம காஃபி கலக்கலாம். இது சைஸ் வந்து 10 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. உள்ளே இந்த ஒரு சில இதில் மட்டும் இந்த மாதிரி இது வரும், அந்த பீஸோடையே இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1900 ரூபா, 1900ன்னு விலை கொடுக்குறேங்க. நல்ல கும்பல் முடியோடு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப மெனக்கெட்டு நம்ம பார்த்து வாங்கிட்டுருக்கோம். ஒரு 2 வீடியோவுக்கு மேலே ஒரு இப்போது எக்ஸ்ட்ராவாக பொருள்னு கேட்டால் எங்கள்கிட்டயே பொருள் கிடையாது.
அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பால் தூக்கு தான். எண்ணெய் தூக்கு இல்லை பால் தூக்கு. இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, நல்லா கை விட்டு விளக்குற மாதிரி இருக்கக்கூடியது. இப்போ நிறைய பேர் வந்து எண்ணெய் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி இது வாங்குறாங்க. சைஸ் வந்து 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. கெப்பாசிட்டி வந்து ஒரு 1.25 லிட்டர் கிட்ட பிடிக்கும். 1.5லேருந்து 1.25 லிட்டர் பிடிக்கும். 1800 ரூபாய், 1800 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். இதுவும் நல்ல கைப்பிடியோட நல்ல அந்த டிசைன் வச்ச மங்கு, ஃப்ளவர் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு மங்கு. நல்ல மூடி மக்கு மாதிரி இருக்கக்கூடியது, அதனால் அதுக்கே மூடி இருக்குது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1100 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறாங்க. அந்த டிசைன் இருக்கிறதுனால இது காஸ்ட்டு கூட. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான பீஸ் போடாமல் வித்தியாசமான பொருட்கள் அப்படின்ற மாதிரி தேடும்போது ரொம்ப கிடைக்கிறது இல்லை. இப்போ மங்கில் ஒரே மாதிரி பீஸ் நிறையா இருக்குது. இப்போ இதே மாதிரினா இன்னும் கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இந்த மங்கு சைஸு. இப்போ 1100 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு இடியாப்ப கட்டை தான். இது கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ, நல்ல அந்த காலத்தில் உள்ள தேக்கு மரம் தான். அது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும். சின்ன நல்ல அடக்கமான இருக்கக்கூடிய ஒரு சைஸ் தான். இதுவும் யூஸ் பண்ணாத பீஸ் தான். அங்கிட்டு இங்கிட்டு நவுத்தி வைக்கிறதுல அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அவ்வளோதான். பாலிஷ் பண்ணுறது பண்ணியிருக்கிறதுல ஸ்க்ராச்சஸ் இருக்குது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. 1800 ரூபாய், 1800 கொடுக்குறேன் இடியாப்ப கட்டை. அடுத்தா பார்க்குறது வெங்கல சொம்பு. வெங்கல சொம்பில் பெருசு ஒன்று சின்னது ஒன்று 2 சொம்பு அப்படியே செட்டாக போட்டிருக்கேன். அதுலேயே 2 செட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து இது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு, இப்போ இந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் இந்த சைடு அந்த சைடு வைக்கும்போது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வாங்குறாங்க. இந்த சொம்பு வந்து ரொம்ப கனமான ஒரு சொம்பு. இந்த சைடு மட்டுமே உள்ள செட்டிநாடு பாரம்பரியத்தில் உள்ள ஒரு சொம்பு. நல்லா மெழுகோடையே இருக்கக்கூடியது. 2 சொம்பு உங்களுக்கு வந்து 1.25 கிலோ வெயிட் வரும். 1500 ரூபாய் ரேட்டில் உங்களுக்கு விலைக்கு கொடுக்குறேங்க. இதெல்லாம் பீஸ் ரேட்டில் வாங்குறது தான், விவரம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது 2 சொம்பும் பெருசு ஒன்று சின்னது ஒன்று. 5 இன்ச்சு பெருசு வந்து 5 இன்ச்சு சைஸ் உடையது, சின்னது வந்து 4 இன்ச்சு சைஸ் உடையது. ஒரு 1.25 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். 2 செட் அப்படியே பெருசு ஒன்று சின்னது ஒன்று, 2ம் 2500 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன். 2500. 2 செட் இருக்குது. 2 செட்டும் செட் அப்படியே சேர்த்து வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு செட்டு மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பெருசு ஒன்று சின்னது ஒன்று 2 சேர்ந்து தான் விலைக்கு கொடுக்குறேன். 2500 ஒரு செட்டு வந்து 2500 ரூபாய். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் தாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் லக்ஷ்மி சிலை, லக்ஷ்மி சிற்பம். இது வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்ல பெரிய சைஸ். இன்ன வரைக்கும் நம்ம போட்டிருந்ததுலேயே எப்போதுமே வந்து இவ்வளோ பெரிய சைஸ் இன்ன வரைக்கும் நம்ம போடலை. இது நல்ல பெரிய சைஸு. நல்ல சைஸ் வந்து எப்படின்னா 2.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. ஹைட் வந்து 2.25 இன்ச்சு. அதே மாதிரி அகலம் பார்த்தோம்னா 1.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல முக திருத்தமாக இருக்கிறது மட்டும்தான் பார்த்து நான் எடுத்துகிட்டு வருவேன். ஒவ்வொரு படமும் இந்த லக்ஷ்மி படம்லாம் அவ்வளோ கண்ணுலேயே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். ஐலாஷஸ் எல்லாமே அவ்வளோ திருத்தமாக அவ்வளோ கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அதே சைஸில் அடுத்ததாக பார்க்குறது வந்து சரஸ்வதி சிலை. இந்த சிலையிலையுமே அந்த முகத்திருத்தம் மட்டும் அவ்வளோ ஒரு அந்த ரொம்ப இப்போ உள்ள சிலைகள் இப்போ உள்ள சிற்பம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வருஷம் முன்னாடி உள்ளதுங்கிற போது அதோட வரைஞ்சிருக்க அமைப்பு, கண்ணில் அந்த முகம் வரைஞ்சிருக்க அமைப்பு, அந்த தாமரைப்பூ வரைஞ்சிருக்க அமைப்பு எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபாயில் ஒர்க்கு, மேலே இருக்க கோல்டு ஃபாயில் ஒர்க்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். அதுலேயே இப்போ பார்க்குறது வந்து பிள்ளையார் சிலை, பிள்ளையார் சிற்பம். இன்றைக்கி சிலைனே வருது. பிள்ளையார் சிற்பம். பெயிண்டிங், பிள்ளையார் பெயிண்டிங். அது ஓவியம். இது வந்து உங்களுக்கு இதுவுமே பிள்ளையார் ஓவியமும் அதே சேம் சைஸ் இருக்கக்கூடியது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் நல்ல ஃபாயில் ஒர்க்கோடு இருக்குது. ஒரு படம் வந்து 16000 ரூபாய், 16,000 கொடுக்குறேங்க. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். லக்ஷ்மி தனியாக, பிள்ளையார் தனியாக, சரஸ்வதி தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த மாதிரி செட்டாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்க 3 செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு படம் வந்து 16,000 வரும். இன்றைக்கி சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.